நம்முடைய அகாடமி சார்பா 5ஆம் டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து ஃப்ரீயாவே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். குரூஃபோன் வந்து ஒரு பெரிய கனவா வந்திருக்கும். நான் வந்து டிஎன்பிசி குரூஃபோன்ல பாஸ் பண்ணி ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும். ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுங்க. இப்போ டிஎன்பிசி குரூஃபோன் சிலபஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, அப்புறம் இந்திய புவியியல், இந்த டாபிக்லாம் எடுத்து படிக்கும்போது ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். குரூப் 4க்கு வந்து 20 லட்சம் பேர் அப்படின்னா குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 6 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம அகாடமி வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எடுக்க நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறீங்க. டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் மன தைரியத்தோட தான் மேல நம்பிக்கை வச்சு நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்முடைய அகாடமி சார்பா 5ஆம் டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து ஃப்ரீயாவே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல நம்ம அகாடமி சார்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து டெலிகிராம் குரூப்ல நம்ம டெய்லியுமே வந்து சிலபஸ் வைஸ் நம்ம குயிஸ் வந்து பார்க்க போறோம். இந்த குயிஸை பொறுத்த மட்டும் இப்போ சிலபஸை நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. அப்போ இந்த 50 கொஸ்டினுமே வந்து எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்கலாம். அதாவது சிலபஸ்ல உள்ள இந்த டாபிக்ல இருந்து எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்கலாம். ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கலாம், அதே மாதிரி +1 +2 புக்ல இருந்து கேட்கலாம், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாவே வந்து தமிழ் கொஸ்டின், அப்புறம் எக்கனாமிக் கொஸ்டின், ஐஎன்எம் கொஸ்டின் இது எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். டெய்லியுமே வந்து காலையில் ஒரு 5 o'clock வந்து அப்டேட் ஆகிடும். அந்த கொஸ்டினை நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறீங்க. நார்மலாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்முடைய யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதை பயிற்சி பண்ணிட்டு, சார் இந்த வினாக்கள் வந்து நீங்கள் எங்கேருந்து கேட்கீங்க, எந்த புத்தகத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அப்போது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். குரூப் 1 வந்து ஒரு பெரிய கனவா வந்திருக்கும். நான் வந்து டிஎன்பிசி குரூப் 1ல பாஸ் பண்ணி ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும். நான் வந்து எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணினேன், பட் அதுக்கு வந்து எனக்கு வயசு இல்லை. நான் வந்து டிஎஸ்பி ஆகணும், ட்ரிபிள் ஸ்டார் வச்சு அந்த காக்கி யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு கனவோட நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஃபோர்ட் போடணும். நான் வந்து எஃபோர்ட் போட மாட்டேன், முயற்சி பண்ண மாட்டேன், பயிற்சி எடுக்க மாட்டேன் அப்படின்னா குரூப் 4 வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது குரூப் 1 வந்து இவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னா அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும், படிக்கணும். படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி குரூப் 1 பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 வந்து இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு. அப்படி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா ஜென்ரலாவே வந்து நீங்க யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அங்க படிப்பாங்க, அது கிடைக்கல அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1 வருவாங்க, இங்க ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்டா அப்படின்னா யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் என்சிஆர்டி சிலபஸை ஃபாலோ பண்ணும்போது நல்ல இன்டெப்த்தாவே வந்து படிப்பாங்க. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்டெப்த் படிக்கும்போது குரூப் 1 வந்து ஈஸியா வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது குரூப் 4 தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. என்னதான் குரூப் 1ல குரூப் 2ல வந்து வேகன்சி இருந்தாலுமே ஆனா முட்டி மோதி நிக்கிறது எங்க அப்படின்னா குரூப் 4 தான். ஆனா இதையெல்லாம் தாண்டி நீ வந்து குரூப் 4ல முட்டி மோதி நிக்கியா, எனக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 1ல 70 வேகன்சி இருக்கு, அந்த 70 வேகன்சில எனக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோட தான் மேல நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1ல டிசி டிஎஸ்பியா வந்து பணியில் அமருதாங்க. அப்படி பார்க்கும்போது அது படிக்கணும் இது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கதை இல்லாம ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுங்க. இப்போ டிஎன்பிசி குரூப் 1 சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, அப்புறம் இந்திய புவியியல், இந்த டாபிக்லாம் எடுத்து படிக்கும்போது ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும்.
ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் 6 to 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கு அண்ட் பாலிட்டி எக்கனாமிக் இந்த மாதிரி புக்கை படிச்சிங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் ஆயிரும். ஓகேவா? மெயின்ஸை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கும் படிக்கணும், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கும் படிக்கும்போது ஈஸியாக வந்து கிளியர் ஆயிரும். இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் நீங்கள் டெய்லியுமே வந்து என்ன படிக்கீங்களோ அதை பொறுத்து வினாக்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த கல்வி, இப்போ பிஏ தமிழ் அப்படின்னா பிஏ தமிழ் படிச்சுட்டு ஏன் நீங்கள் வந்து டிசி கேட்கீங்க, டிஎஸ்பி பதவி கேட்கீங்க, இந்த தமிழை வச்சு மக்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இப்போ பிஎஸ்சி அக்ரி அப்படின்னா அக்ரி முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து கேட்பாங்க. சேம் டைம் வந்து நீங்கள் படித்த கல்வி முறையை பற்றி கேட்பாங்க. ஒன்ஸ் சர்வீஸ் வந்துட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் பண்ண போகிறீங்க, இந்த சொசைட்டியில் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு டிசியாவோ டிஎஸ்பியாவோ ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும், மக்களுடைய அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்க வந்து போராடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து ஜென்ரலாகவே கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த குரூப் ஒன்றை பொறுத்த மட்டும் பல்லாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஆனால் என்னால் வந்து பாஸ் பண்ண முடியல, அந்த அகாடமியில் வந்து இவ்வளோ ரூபாய் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கிட்டயுமே வந்து கால் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி எதுவுமே கிடையாது. யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்சிஆர்டி புக்கை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு அகாடமியில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் டிஎன்பிசி குரூப் ஒன்றை பொறுத்த மட்டும் தமிழில் படித்தாலாம் வந்து பாஸ் பண்ண முடியாது, இங்கிலீஷில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கட்டுக்கதை இருக்குது. அதுவுமே வந்து கட்டுக்கதை மட்டும்தான். டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ இந்த 3மே வந்து தமிழில் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் படித்து இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க, ஆனால் அவங்கள பற்றி வெளியே வரமாட்டுக்கு. எப்போதுமே வந்து ஒரு அகாடமியில் யாராவது ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை மட்டும்தான் போடுறாங்களே தவிர இவங்க தமிழில் படித்தாங்களா இங்கிலீஷில் படித்தாங்கன்னு சொல்லி போடுறது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், அதாவது 1லேருந்து 12th வரைக்குமே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, அங்கே எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து படிச்சிருப்பாங்க. அடுத்து காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு காலேஜ் இருக்கும், அங்கேயுமே வந்து ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா 1 லட்சம் கொடுத்து படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு அகாடமி வராங்க, அந்த அகாடமியில் இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து 75,000 1 லட்சம் வரைக்குமே வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு சேலரி இருக்குது, ஃபர்தராக அப்டேட் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து. அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிடுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பையனாக தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு கதை இருக்குது. ஆனால் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டையுமே எடுத்து பார்க்கும்போது இங்கிலீஷ் படித்த எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் தமிழ் படித்த மாணவர்கள், அதாவது அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படித்து இப்போ நிறைய பேர் வந்து டிசி டிஎஸ்பியாக போஸ்டிங்கில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி நியூஸ் வரல, அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ நம்ம அகாடமி என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், அதே மாதிரி இன்டர்வியூ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேலை பார்த்துட்டு கூடிய அரசு ஊழியர்கள் இவங்க மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி படிக்கணும், மெயின்ஸ் வந்து எப்படி படிக்கணும், ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்டர்வியூ சேம்பரில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பிளான் போட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு இடத்துல நம்ம தகுதி இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கும்போது நம்ம ஒதுங்கி போகாமல் அந்த இடத்துக்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தகுதியை வளர்த்துக்கிற போது மட்டும்தான் நமக்கான வெற்றி வந்து அங்கே நிலைநாட்டப்படுது. இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டும் வெற்றி பெற்றாதான் இவன் வந்து மனுஷன், வெற்றி பெறல அப்படின்னா இவன் வந்து மனுஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு கதை இருக்கு. ஆனால் அப்படி வந்து கிடையாது. யாரெல்லாம் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுதாங்களோ அவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் வெற்றியாளராக மட்டும்தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வெற்றியை யார் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நான் தான் கொண்டு வரணும், நீங்கள் தான் கொண்டு வரணும். ஒரு டிகிரி படித்து முடிச்சாச்சு, 10ல் 11 டிஎன்பிசி குரூப் ஒன்னுக்கு வந்து முட்டி மோதி நிற்காம கொஞ்சம் விலகி டிஎன்பிசி குரூப் ஒன் இருக்கு, குரூப் ஒன் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
தமிழ் மீடியத்தில் படித்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், தமிழ் மீடியத்தில் படிச்சும் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டால் போதும். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் நார்மலாகவே வந்து டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து 10th 12th படித்தவங்க மட்டும் முட்டி மோதி நிற்கல, டிகிரி முடித்தவங்க பிஇ எம்இ பிஹெச்டி இவங்கள மாதிரி எல்லாருமே வந்து நிற்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் போடுற பூஸ்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷன் வீடியோனால டோட்டல் லைஃப், அதாவது நிறைய மாணவர்களுடைய லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1க்கு வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்க, டிஎன்பிசி குரூப் 2க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்க, குரூப் 1க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க. குரூப் 1 குரூப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு வந்து 20 லட்சம் பேர் அப்படின்னா குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 6 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. இது போக இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 40,000 10,000 இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு இவ்வளவு ரூபாய் கட்டி படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கட்டுக்கதையை வந்து இந்த சமுதாயம் அதே மாதிரி நிறைய அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுட்டாங்க. பட் அது வந்து ஃபேக்டே கிடையாது. யூபிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1லாம் வந்து ஒரு 8ஆ கனி போல, நம்மளால முடியாது போல, நம்ம பேரண்ட்ஸ் வந்து இப்படி இருக்காங்க, ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம திங்க் பண்ணி தான் குரூப் 4க்கு வந்து படிக்கும். அதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்னா ஓ இவ்வளவுதான் போல, நம்ம வந்து இன்னும் ஒர்த்து இல்லை போல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தப்பாகவும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல விழுந்து கிடக்காம எழுந்திருச்சு நின்று அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறும். ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் டிஎன்பிசி குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் சேனலில் டெய்லியுமே வந்து ஐஎன்எம், இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, அப்புறம் இந்திய புவியியல், அதே மாதிரி ஐஎன்எம், இந்திய வரலாறு, ஜென்ரல் சயின்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஒருத்தனை வந்து மாற்றுமே தவிர ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து ஈஸியாக மாற்ற முடியாது. இந்த இதுவுமே வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணுறாங்க. கால் பண்ணி சார் இந்த கொஸ்டின் வந்து எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, நான் இந்த கொஸ்டின் இப்போ தான் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கும்போது இதை ஏன் நம்ம வந்து டெலிகிராமில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அதில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாகவே வந்து டெலிகிராமில் எவ்வளவோ யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய யூடியூப் வீடியோ மட்டும் தான் போடுறாங்க, மற்றபடி வந்து இந்த குயிஸ் எதுவுமே வந்து போடுறது கிடையாது. அப்படியே போஸ்ட் பண்ணாலும் ஒரு க்ரோத்துக்கு அப்புறமா வந்து அதை கண்டினியூ பண்ணுறது கிடையாது. பட் நம்ம அகாடமி என்ன பண்ண போகுது அப்படின்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 1க்கு தேவையான எல்லா குயிஸுமே வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிசி குரூப் 1க்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் இந்த சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி அங்கே வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணினா மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து மாறும். எதுவுமே பண்ணாமல் 10ல் 11 டிகிரி படித்து முடிச்சாச்சு குரூப் 4 படிக்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4க்கு படிக்கணும் அப்படின்னா 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு அப்ளை பண்ணலாம், படிச்சு முடிச்ச உடனே அப்ளை பண்ணலாம். பட் அதையெல்லாம் தாண்டி டிகிரி படிக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு டிகிரி வேணும், நம்மளும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு கனவோட தான் படிச்சு முடிப்போம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம அகாடமி வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எடுக்க நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் எப்போதுமே பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். பட் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவனுக்கு நம்ம பண்ணுறோமா? அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண இந்த சமுதாயம் வந்து எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறத விட இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அகாடமி இருக்க போகுது. ஸோ நம்ம அகாடமியால் முடிஞ்ச அளவுக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணுறோம். ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுப்போம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே SSR IAS எஜுகேஷன் டிஎன்பிசின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா குரூப் வந்து ஷோ ஆகும். அந்த குரூப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லியுமே வந்து ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், அது மட்டும் இல்லாமல் டிகிரி படித்து முடிச்சுட்டு குரூப் 4ல் முட்டி மோதி நிற்கக்கூடிய மாணவ மாணவிகள், அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் டிஎன்பிசி குரூப் 1 பற்றின டெய்லியுமே நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுக்க தான் போகிறோம். ஃபாலோ பண்ணுங்க.